பிஎஸ்என்எல்லோட செல்ஃப் கேர் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நியூவான அப்டேட் வந்துச்சு. நானே இப்போ தான் கவனிச்சேன். ஸோ வாங்க இந்த அப்டேட்டை உங்களோட சேர்ந்தே நான் பார்க்க போகிறேன். ஆப்பை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்என்எல்லோட செல்ஃப் கேர் ஆப்புக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு விஷயத்த பிஎஸ்என்எல்லோட இன்டகிரேட் பண்ணுறதா வந்து முன்னே சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி ட்விட்டர்லாம் பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. அதாவது பிஎஸ்என்எல்குள்ளே ஒரு பேமெண்ட் சிஸ்டத்தை கொண்டு வரலாம், யூபிஐ சிஸ்டத்தை கொண்டு வரலாம், நிறைய பேர் இது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேபி அதோட டீஸாக கூட இருக்கலாம். லெஸ்ட் ஹோப் உள்ள போய் பார்க்கலாம். ஸோ அப்டேட் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 599 அப்படிங்கிற ஒரு ரீசார்ஜ் பிளான் வந்து போயிட்டு இருக்கு. 84 டேஸ்க்கான வேலிடிட்டி. ஸோ இதை வந்து நான் கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். நீங்கள் முன்ன பார்த்தீங்க இல்லையா, ஒரு பேமெண்ட் ஆப் பார்த்தீங்கன்னா சூனராக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதோட டீசிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது வெப்சைட் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒர்க்கிங் நடந்துட்டு இருக்கு. அவைலபிளாக தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பிக்சரைஸ்டு வெர்ஷனாக தான் இருக்கும். தென் வேறு எந்தெந்த அப்டேட் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எந்த வகையான நியூவஸ்ட் அப்டேட்டும் வரல. அந்த ₹1 பார்த்தீங்கன்னா சிம் கொடுக்குற ஆப்ஷன் ஆகட்டும் அண்ட் சில ரீசார்ஜ் பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா டேஸை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ப்ரைஸை கம்மி பண்ணல, டேஸை கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற நெட்வொர்க் கம்பேர் பண்ணும்போது இவன் எவ்வளோ பரவாயில்லன்னு தோணுது. அவனுங்கெல்லாம் என்ன சொல்கிறது, ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுக்காம ஒரு பிளானையே ரிமூவ் பண்ணுறாங்க. இவங்க டேஸ் தானே கம்மி பண்ணுறாங்க. குருட்டு கண்ணுக்கு கோணக்கண் எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நினச்சிக்க வேண்டியதான். இது எனக்கு நானே சொல்லிக்கிறேன், உங்களுக்கும் நான் வந்து மறைமுகமாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கஸ்டமர் சப்போர்ட் கேர்லையும் பார்த்தீங்கன்னா சில பல அப்டேட்லாம் நடந்திருக்கு. இன்னும் ஃபீட்பேக்ஸை பார்த்தீங்கன்னா ஹெட்டிக்காக வாங்குறதுக்காக இன்னும் அடிஷ்னல் டீட்டெயில் ஆட் பண்ணுற ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இது யாருக்கெல்லாம் சூட்டபிளாக இருக்கலாம், லேண்ட்லைனில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா கரப்ட் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ அவங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஓரளவுக்கு இப்போ டேக் கேர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். மழை வர நேரத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் வரும் இல்லையா, சிஸ்டம் கட் ஆகுறது, அதெல்லாம் உங்களுக்கு இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் சொன்னேன் இல்லையா, முன்ன மாதிரியே இப்போ வந்து ஒரு பேமெண்ட் சிஸ்டம் ஆப்பை பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இன்டகிரேட் பண்ண போகிறாங்க. இதுக்குள்ளேயும் இன்டகிரேஷனாக வரும். தனியான ஒரு பேசிக் ஆப்பாகவும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ளே ஸ்டோருக்குள்ளேயும் ஆப் ஸ்டோருக்குள்ளேயும் பார்க்க முடியும். அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அண்ட் பிஎஸ்என்எல்லோட பிஐடிவிக்கான ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதுலேயும் ஏதாவது மாற்றங்கள் ஆனதுக்குமா பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள் நடக்கலை. பட் அதில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆனால் அது ஒரு யூஐ சேஞ்ச் தான். ஸோ அதை கண்டிப்பாக ஒரு வீடியோ மேக் பண்ண முடிஞ்சால் மேக் பண்ணுறேன். ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நல்லா இருக்குது. பிஎஸ்என்எல்லோட வேவ்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு யூஐ எல்லாமே நல்லா மாற்றிருக்காங்க. கூடவே இன்னும் ஏகப்பட்ட டிவி ஷோஸ், இன்னும் வகையான சில பல விஷயங்கள்லாம் உள்ளே வந்து சேர்த்துருக்காங்க. நல்லா இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் ஆகட்டும் அண்ட் பார்த்தீங்கன்னா சில என்டர்டெயின்மெண்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸோட பார்த்தீங்கன்னா டை அப் பண்ணி இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஒரிஜினல் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் மட்டும்தான் ஹோல் கண்டென்ட்டையும் ஆக்சஸ் பண்ண முடியும். இங்கே அதோட சப் கண்டென்ட் எல்லாமே வர ஆரம்பிக்குது. மேபி இதையுமே நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம ஓரியன்டாக தமிழ்லையும் இருக்குது. ஆனால் ஹிந்தி கன்னனுக்கு தான் எடுத்தோன்னே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. பாலிவுட் கன்னன் தான் எடுத்தோன்னே வருது. உள்ளே போய் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட கண்டென்ட் எல்லாமே வரும். என்னோட ஃபேவரட்டான காமெடி செக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ், என்டர்டெயின்மெண்ட் அண்ட் லைவ் டிவிஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. முன்னே இருந்ததை விட இப்போ எவ்வளோ பரவாயில்ல. வெப்சைட் வெர்ஷன் மாதிரி தான் இது இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட் பண்ணி ஓரளவுக்கு ஸ்மூத்தாக மாற்றிருக்காங்க. பட் இருந்தாலும் ஆப் பொசிஷன் இதை விட நல்லா இருக்குது. ஆப் பொசிஷனை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ண சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் மேக் பண்ணுறேன். ஏன்னா அது வந்து நிறையா கொஞ்சம் அப்டேட்லாம் வந்திருக்கு, பார்க்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல மாற்றம் இதாய் நடக்கட்டும்.